இது ரொம்ப கஷ்டமான மேட்டர்லாம் இல்ல. எல்லா வேதங்களும் எல்லா மறைபொருள்களும் ஒன்றை மட்டும்தான் சொல்கின்றது. என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப டீப்பா போனீங்கன்னா குழம்பிடுங்க. மெயின் கோர் மேட்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீ வேற அவன் வேற கிடையாது, எல்லாமே இங்க ஒண்ணுதான்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது ஒண்ணு வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிடும். இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாவே இந்த உலகத்தை நீங்க பாக்குற விதமே மாறிடும். இப்போ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா எப்படி புரிய வைக்கலாம்? இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்த குரு யாரு? அகத்தியர், போகர், புலிப்பாணி, யாரோ ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஓகே, இப்ப அவங்க உங்க வீட்டுக்கு வராங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி பாத்துப்பீங்க அவங்கள? வீட்டை சுத்தமா வச்சுப்பீங்க, வரும்போது அவருக்கு சமைச்சு போடுவீங்க, அப்பதான் வீட்டெல்லாம் கூட்டுவீங்க, கிளீன் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் வந்து பரல்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுவீங்க. இப்போ உங்க குரு வரும்போது இவ்வளவு பண்றீங்கல்ல. இறைவன் என்ன சொல்றாருன்னா, குருவுக்காக மட்டும் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்காத, உன் வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எல்லாருமே நான் தான், எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கிறாரு. புரியுதா? ஒரு சில பேரை நம்ம மதிக்காம தான் போவாங்க, வெறுப்பேத்துவானுங்க, பொறாம, அவனுங்கெல்லாம் விட்டுருங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது அவங்களோடலாம். முடிஞ்ச அளவுக்கு திருத்தலாம். எவ்வளவு திருந்த சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துல நீங்க போக்கஸ் பண்ணணும். உங்களுடைய நேரமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயலும் யாருக்கு அவசியமாக இருக்கிறதோ அவங்களுக்கு உங்க நேரத்தை பயன்படுத்துங்க. அவங்களுக்கு உங்களை கொண்டு போய் அர்ப்பணிங்க. தேவையில்லாத ஆட்களுக்காக நேரத்தை கொடுப்பதில் எந்தவித பயனும் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தனையும் உங்க குருவா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவமானப்படுத்துவீங்களா? காயப்படுத்துவீங்களா? எடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமா? திருடணும்ன்ற எண்ணம் இருக்குமா? அப்ப விஷயம் எங்க இருக்கு? உங்களுடைய குணம் என்பது எதுல இருக்கு? உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குதோ, இறைவனுக்கு ஈக்குவலா நான் சொல்றேன், அப்படியே எல்லாரையும் பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் ஒன்னஸ். இதுக்கு பேர் என்ன? ஒன்னஸ்னா என்ன? எல்லாம் அதுதான் அப்படின்னு உணர்றதுக்கு பேர் ஒன்னஸ். அதுதானே எதுதான்? எல்லாமே இங்க இறை துகள்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இங்க இறை பொருள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் தான் இருக்கிறாருன்ற பாக்குற அந்த பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்குங்க. எழுதி தர நீங்க தவமே பண்ண வேண்டாம். ஆனா ஒவ்வொரு டைமும் இப்படி பார்க்கணும். சுயநலம் வந்துடக்கூடாது. எதனால சொல்றேன் அப்படின்னா, எல்லாரையும் நீங்க இறைவனாக பார்க்கும் போது அகங்காரம் வராது, பொறாமை குணம் வராது, பிறருக்கு கொடுத்து உதவணும், நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, காயப்படுத்த மாட்டீங்க, வேதனைப்படுத்த மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேஷனை நோக்கி கிடைக்கிற நம்மளோட சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷங்கள், பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்த்தாப்பில் இருக்கிறதுக்கும் சந்தோஷம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்கிறது, நம்மளை உயர்த்தி கொள்வது ஓகே, எல்லாம் சிறப்பு தான். ஸோ நம்ம மட்டும் உயராமல், நம்ம மட்டும் வளராமல், நம்மளை மாதிரி இருக்கிற எல்லா உயிரையும் எது உச்சக்கட்ட நிலையோ அதை நோக்கி பயணிப்போம். ஆன்மீகத்திலும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, அதுக்கான இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. கருணை என்பது என்ன? நம்மளை மாதிரி அந்த உயிரையும் பார்க்கறது தான் கருணை. அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், கரு இணை. கரு என்றால் என்ன? இறைவன். இறைவனோட இணைதலே கருணை. வேற்றுமை ஒற்றுமையாக மாறிவிட்டது, அதுவே கருணை. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது அடுத்தவங்க வயசில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ லெட்ஸ் கீப் ஃப்ளையிங் ஹை ஸோ அதர்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் டு ஃப்ளை வித் அஸ். நம்ம ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணால் அவங்க லைஃப்பில் பல மடங்கு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் வேறு யாருக்கும் ஏற்படாது, நமக்குள்ளேயே தான் ஏற்படுது. அவன் யார்? நம்ம தான். ஸோ ஆல்வேஸ் 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 கீப் ஃபாலோயிங் த ட்ராக் ஆஃப் கருணை. கருணையே இறைவன், இறைவனே கருணை.
கல்